ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வேல்ஸ் அட்வென்ச்சர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா செங்கல்பட்டில் இருக்க முத்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிறது. எங்கள் கொள்ளு தாத்தாவோட ஊர். ஸோ இன்றைக்கி ஏதோ ஃபெஸ்டிவல் போல் ஏதோ வாழை மரம் வச்சுருக்காங்க. ஏதோ சம்காரம் நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. பட் இந்த டீட்டெயில்ஸ் தெரியல. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுறேன், போய் பாருங்கள். நிறைய பேர் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் நிறைய பேர் வருவாங்க. கார் நிற்கிறதுக்கு, பைக் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. சென்னையிலேருந்து வாரம் சனிக்கிழமை வருவாங்க. சனிக்கிழமை ஆனால் இங்கே ஒரு அம்மனுக்கு வந்து விசேஷம் பூஜை பண்ணுவாங்களா. அந்த அம்மன் பேர் தெரியல, நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே போச்சுன்னா எங்கள் கொள்ளு தாத்தாவோட வீடு இருக்குது, கொள்ளுப்பாட்டி வீடு இருக்குது. அதே வா போலாம், வா வா வா. முத்தீஸ்வரர் திருக்கோயில். அதுதான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கியா? இல்லை, சனிக்கிழமை ஆனால் ஒரு அம்மனுக்கு ஃபேமஸாக பண்ணுவாங்க. அந்த அம்மன் பேர் என்ன? முத்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நடராஜர் சிலை இருக்கும். வெங்கலம் நடராஜர் தெரியாரா? நடராஜர் உள்ள போயிட்டு காட்டுறேன். போலாமா? நாயன்மார்கள் சிலை வச்சுருக்காங்க. மொத்த நாயன்மாரோட சிலை இருக்குது. ஆயிரம் லிங்கம் கொண்ட சிவலிங்கம். இங்கே வந்து இப்போ சாப்பிட்றப்போ என்னோடய தங்கச்சி என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இப்போ ஒரு லிங்கம் இருக்கா, என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து பார்வதி தேவி வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து பண்ணிகிட்ருக்கப்போ சிவன் வந்து அந்த அன்னதானத்தை ஒரு மக்களாக உட்காந்து அந்த அன்னத்தை சாப்பிட்டாராம். ஸோ அதனால் இங்கே எப்போவுமே அன்னதானம் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்ற அவர் சொன்னாங்க. இது மாதிரி ஏன் இந்த நிகழ்வு நடக்குது, இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வு, அதாவது கந்தன் முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூரில் சம்காரணம் பண்ணுது, இங்கே வந்து மகிஷாசுரன் அம்மா வந்து சம்காரணம் பண்ணுது. ஏன் இந்த நிகழ்வு முடிஞ்சு போச்சு, ஏன் இந்த நிகழ்வு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா, என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்ன ஒரு கெட்டது வந்தாலும், என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும், ஒரு உச்சகட்டத்துக்கு போனாலும் நான் வருவேன், திரும்பி வந்து நாயகத்தை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு கடவுள் வந்து உணர்த்துறது தான். ஸோ அதை வந்து நினைவூட்டும் வகையாக தான் இது மாதிரி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க, அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. மத்தியானமாக அன்னதானம் பண்ணுவாங்களாம். ஏன்னா வந்து நான் புதுசாக ஒரு போய் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு கோவில் அன்னதானம் கூட இருக்கணும், ஓகே. பட் இது சின்ன கோயில் தான், ரொம்ப பெரிய கோயில் இல்லை, ஓரளவுக்கு சின்ன கோயில். அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கண்டினியூஸாக சமையல் செய்கிற மாதிரி இங்கே வந்து கிச்சன் வச்சுருக்காங்க. ஸ்டாண்ட், உட்காந்து சாப்பிட்ற டேபிள், அங்கே அன்னதானமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? வாராகியம்மன் ஆல்ரெடி காட்டியாச்சு, பார்த்துட்ருப்பீங்க. இங்கே திருக்கோயிலோட வரலாறு போட்டிருக்காங்க. திருக்கோயில் வரலாற்று நிகழ்வுபடி அம்மன்
அம்மன் அன்னதானம் செய்ய அதை ஸ்ரீ முக்தீஸ்வர சுவாமியை பெற்று உண்டதாக ஐதீகம். இதன் பொருட்டு தொன்று தொட்டு பல காலமாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே நமது திருக்கோயிலில் தொடர்ந்து நடைபெறும் இந்த அன்னதானத்தில் பங்கு கொண்டு ஸ்ரீ முக்தீஸ்வரர் அருள் பெற வேண்டுகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதோட வரலாறை சொல்லிட்டாங்க. இது பாண்டியன் காலத்து தான் இல்லை பல்லாறு தான், அதெல்லாம் எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா அதெல்லாம் நான் ஒன்றும் படிக்கல. இது குறியீடு எழுத்துக்கள் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வட்ட எழுத்துக்களாக இருக்குது. இந்த நவராத்திரிக்கு ஒரு சிறப்பான வீடியோ உங்களுக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். முக்தீஸ்வரர் அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்களின் நான். இந்த கோயிலை பார்த்தீங்களா, தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தா தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் 2 ரிஷிகள் இருக்காங்க. இங்கே வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த பக்கம் விநாயகர் இருக்காரு. இந்த பாருங்க வட்ட எழுத்தாக தான் இருக்கு. கீழேயும் கல்வெட்டு இருக்கு. மகாவிஷ்ணுவோட சந்நிதி இருக்கு. முருகர். இங்க இருக்க முருகர் ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. ரொம்ப வித்தியாசமா இருக்காரு, அழகாவும் இருக்காரு. இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் தேவையான இருக்காங்க. ஒரு அம்மன் அந்த சனிக்கிழமை ஸ்பெஷல். நிறைய பேர் சென்னையிலேருந்து வருவாங்கள்ல, அது. ஆனால் அம்மன் பேர் தெரியலை. ஏதாவது பரப்பிட்டுருக்காங்க பாருங்க. ஸ்ரீ ஜஸ்டாதேவி சந்நிதி, ஜெயஸ்ரீராதேவி சந்நிதி இறைப்பணி அப்படின்னு போட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஜெயஸ்ரீராதேவியா எனக்கு தெரியல. அவங்க தான் ஜெயஸ்ரீராதேவி. ஃபெஸ்டிவல் வந்துட்டுருக்கு. ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க உற்சவம். இங்கிட்டு வந்துரு. இருக்காங்க. அங்க இருக்கவங்க அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு?
இது சூரசம்காரமா இது அந்த திருவடி சூலத்துல நடந்ததுல அது நரகாசுரன் இதுவா அந்த அதுதான் போனோம். அது 9 ஆயிடுச்சா முடியறதுக்கு. ஐ மீன் அந்த அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கு 9 ஆயிடுச்சு. இல்ல லைவ் வரமாட்டேன்றா எடிட் பண்ணா. இது அது வரையும் தான். அதுக்கப்புறம் வேணா என் சேனல் வந்து உங்களை லாக்இன் பண்ணி வச்சுக்க. பாப்பா எங்க இன்னைக்கு வந்து மகிஷாசுரனோட அந்த வதம் பண்ணுவாங்கல்ல, அந்த இன்சிடென்ட் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி மகிஷாசுரன் வந்து வதம் பண்ணுறது. இதே வந்து திருவடி சோழத்தில் இன்னைக்கு நேற்று நடந்தது. இன்னைக்கு வந்து இங்கே ஆத்தூர் வந்து ஸ்ரீ முத்தீஸ்வரர் டெம்பிளில் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. இதுதான் அம்மனோட ஊர்வலத்தோட உற்சவ மூர்த்தி. அம்மன் சந்நிதி. ஸோ மகிஷாசுரம் வந்து இன்னைக்கு அந்த ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு, அங்கே நடந்துட்டுருக்கு. அதோட லைவ் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கோலு பார்ப்போம். நவராத்திரி ஸ்பெஷல் கோலு. இது மூலவர் போகிறதுக்கான வழி. ஸோ நவராத்திரி கோலு 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 சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ஆர்வத்தோடு பங்கேற்ற ஒரு விஷயம்தான் இது நவராத்திரியில். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் வச்சுருக்காங்க, முருகர் வச்சுருக்காங்க, வாராகி அம்மன் வச்சுருக்காங்க, விநாயகர் வச்சுருக்காங்க. குத்து விளக்குக்கு இது மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன டெம்பிள் வச்சு ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கோயில் வந்து ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து மீன் விட்டுருக்காங்க, பஜ்ஜிஸ், கப்பீஸ் விட்டுருக்காங்க.
பாப்பா எங்க? ஆ இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாருங்க. சித்தருங்க வச்சுருக்காங்களோ. கீழே வந்து இங்கே இருக்க விநாயகர். ஓ, கிரிக்கெட் கிரவுண்ட் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இதுவும் கிரிக்கெட் வச்சுருக்காங்க. இது பொங்கல் இதுக்காக வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ணாமலையார் இருக்காரு, விஷ்ணு இருக்காங்க, ஆண்டாள் இருக்காங்க, கண்ணப்பர் இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஊர்வலம் வர வச்சுருக்காங்க, காமதேனு வச்சுருக்காங்க, கும்பகர்ணர் வச்சுருக்காங்க. இவர் வந்து சூரிய பகவான், சூரிய கடவுள் வச்சுருக்காங்க, தேவர்கள் வச்சுருக்காங்க. பார்த்தேன். இது வந்து நாயன்மார்கள் நினைக்கிறேன். நாயன்மார்கள் 63 நாயன்மார், 65 இல்லைங்க, நாயன்மார்கள் தானே இது. இதில் என்ன சொல்ல எத்தனை நிறைய நாயன்மார்கள் வச்சுருக்காங்க. நிறைய கணக்கு வச்சுருக்காங்கப்பா, நிறைய கணக்கு வச்சுருக்காங்க நாயன்மார்கள். எப்படி இருக்கு கோலு? இந்த பக்கம் வந்து நவராத்திரி அந்த அம்மன் அந்த இது வச்சுருக்காங்க. நல்லா இருக்கா? அப்போது நமக்கு எப்பவுமே ஃபேவரட் நம்ம நடராஜர் வச்சுருக்காங்க. அந்த அம்மன் கேட்டியா? சனிக்கிழமை ஒரு அம்மனுக்கு வந்து எப்பவுமே ஃபெஸ்டிவல். ராஜேஷ் சொன்னான், ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லு. இதை பாருங்க, சிவன் வச்சுருக்காங்க. சிவ 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 சிவ. இப்போ வெளியே உற்சவம் இது நடந்துட்டு இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வருவோம். அதை வதம் பண்ணுறது. இப்போ அந்த இது வச்சுருக்காங்கல்ல வாழை மரம், அதை தான் இப்போ வந்து கட் பண்ணுவாங்க. ஒரு மகிஷாசுரனா அதை பாவிச்சு அந்த அம்மா வந்து அவங்கள வதம் பண்ணுற மாதிரி அந்த தெரியுதா அந்த வாழை மரம் அங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து சுவாமி வந்துட்டுருக்கு, வந்து அங்கே இருக்க இது வாழை மரத்தை வதம் பண்ணுற மாதிரி தான் இப்போது நடக்கும்.
இது மாதிரி வந்து எதுக்கு பண்ணுறாங்க, அந்த காலத்தில் வந்தது எதுக்கு திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, இது என்னன்னா எப்போ வந்து இது மாதிரி அநியாயம் நடக்குதோ அப்போ வந்து திருப்பியும் வந்து ஒரு தெய்வம் வரும், ஒரு நல்லது வரும், நல்லது நடக்கும், அது கெட்டதை அடித்து நல்லது நடக்கும் அப்படின்றத திருப்பி திருப்பி உணர்த்த தான் இது மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நம்பிக்கை, என்னதான் கெட்டது நடந்தாலும் கவலைப்படாத, நான் வருவேன், உனக்காக வந்து நிற்பேன் அப்படின்றது தான் இது. அது உணர்த்துறதுக்காக தான் இது. இதை பாருங்க, அந்த உணர்ச்சியை பாருங்க. இந்த பக்கம் வருவாங்களா? பராசக்தி 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 பராசக்தி
முக்தி சார் ஜாகிர் சார் 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 இப்போ அந்த சங்காரம் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து அம்மன் வந்து கோயிலுக்குள்ள பிரவேசிப்பாங்க. பின்னாடி இருக்க கோயிலுக்கு அவங்க வந்து பிரவேசிப்பாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த கோயிலெல்லாம் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் வேறு எதனா மிஸ் பண்ணிட்டு இருந்தால் நான் காட்டுறேன். ஓகேங்களா? நாயன்மார்கள் சிலை இருக்குது இந்த பக்கம். இப்போ வந்து இந்த ஊர்வலத்துக்கு அப்புறம் சாமி வந்து முடிச்சுட்டு உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. நடராஜர் உள்ளே இருக்கார். பசுபதிநாதர், சிவன் முத்தீஸ்வரர், நடராஜர். அந்த சம்காரம் முடிச்சுட்டு அம்மா வந்து உள்ள ஆலயத்துக்குள்ள வராங்க. உற்சவர் மூர்த்தி. கொடிமரம் இப்போதைக்கு அந்த கொடிமரம் கட்டிகிட்டு இருக்காங்க. மரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அச்சு வச்சுட்டு அப்புறம் முலாம் பூசுவாங்க. தங்க முலமோ செம்போ பித்தளை அதுக்கேற்ற மாதிரி என்ன பூசுவாங்க தெரியல. இதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல. எனக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வரேன். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த சன்னதி வந்து பார்த்தா யாருன்னு தெரியல. யாரோ ஒரு அம்மன் இருக்காங்க. நேம் தெரியல எனக்கு. என்ன அம்மன்? இங்கே ஒரு சன்னதி இருக்குது. யார் பார்த்தா காலபைரவர் இருக்கார். இங்கே காலபைரவர் வேறு என்ன இருக்குது? எதுவும் இல்லை. இது வந்து கல்வெட்டு வந்து மாடி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே இதுவாக கட்டல. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு இது வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட காலத்தில் வந்து மாற்றிருக்காங்க போல். இதை இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து எதனா இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இது வந்து மாற்றிருக்காங்க. கல்வெட்டுலாம் மாற்றி மாற்றி வச்சு கட்டியிருக்காங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் இல்லை.
ஒரு 3 ஹவர் சன்னிதியில் வேணால் அது என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கலாம். அது என்ன கிடைச்சோன்னா உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு 10வது நாளாடா. 10வது லாஸ்ட் நாளா? ஹாய் ஆத்யா. ஹாய் சொல்லு. ஹாய். கட் பண்ணிக்க. போங்க போங்க. माधुर्य मंदस्मित प्रभापुरे मध्यत् कामेशवालदानीरवाहं श्री महामंगले महिषासुरवध्रीरवाहं नाराविधानी परिवरमन्त्रे उदुपानिं समर्पयामि हरे करदन्दत्वामि कदलीन्धाम्बनवीथ्यं नैवेद्यं समर्पयामि देवास्तविदाव्रात्मैरट्टमागर्मणे हरि ओम रायादिवितये धर्महुताये निगौदायवर्गे हरि ओम सन्नदेविर्वट्टयामोन्दविदये संयोवित्तरन्नः इमां धर्मसंपत्तिनिधिका वैशाखधर्मपुण्याय नमः रुद्रकालिन्दिकाय नमः सर्वेदं समर्पयामि ओम योगामुस्वं கோயிலில் பிரசாதம் போட்டாங்க. கோயிலில் லைனில் நின்று பிரசாதம் வாங்கியாச்சு. இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோமா? நல்லா இருக்குது. சூடாக வெஜ்ஜு பிரிஞ்சு போட்டிருக்காங்க. ஃபேன் ஓடுது. பிரசாதம் வாங்கிட்டு இப்படி உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியது தான். ஆதியா சாப்பிட்றாரு, நான் சாப்பிட்றேன், நான் தங்கச்சி சாப்பிட்றாங்க. சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? ரொம்ப நன்றி. கோயிலுக்கு வாங்க, ஃபேமிலியோட எந்த சண்டே இருந்தாலும் சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி வீக்கெண்ட் எல்லாம் வாங்க, இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் கோயிலுக்கு போங்க, இல்லை வேறு எதனா பிளேஸுக்கு ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சாமியை பார்த்துட்டு திருப்பியும் கிளம்புறோம். இதுக்கு மாதிரி வீடியோஸ் வேணும்னா வேல்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேல்ஸ் அட்வென்ச்சரை
இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவோம். இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே பாய் சொல்ல. பாய் 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 ஆதியா. பாய் பாய் சொல்லு. பாய் பாய்.